ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ட்ரு பாட் யூஸ் பண்ணி நம்ம குரூப்பில் வந்து எப்படி ஒரு போஸ்ட் இந்த மாதிரி பீஸ்ட்டு அப்படின்னு அவங்க டைப் பண்ணாங்கன்னா உடனே நம்மளுக்கு பீஸ்ட்டுன்னு அவங்க ரிப்ளையில் போடுற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் நிறையா குரூப் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு தடவை தான் நான் வந்து பீஸ்ட்டும் அந்த ஜூம் மேனேஜ்ன்றதை அதையும் சேவ் பண்ணேன். ஸோ இந்த குரூப்பில் தான் சேவ் பண்ணேன். பட் ஆனால் அது நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணனால அந்த செக்டரை நீங்கள் 100 இது சேவ் பண்ணினாலும் அதை அப்படியே இன்னொரு குரூப்புக்கும் கொண்டு வரலாம். ஸோ இந்த குரூப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுலேயும் பீஸ்ட்டு ஜூமேஞ்சின் போட்டால் இந்த குரூப்லேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை குரூப்பில் போட்டாலும் வரும். ஸோ ஈஸியாக வந்து மைக்ரேட் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோ வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நடுவில் கூட ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்காம போயிடுவீங்க. அப்புறம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்டுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கீழே ரெஃபரன்ஸுக்கு இதை லிங்காக கொடுக்க முடியாது, பட் அதனால் எழுதி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ அட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டு போட்டுருங்க. அட்டு போட்டு கேபிட்டல் பி. இப்போ பெட்டர் எழுதுவோம் இல்லையா, அதில் கேபிட்டல் மட்டும் பி, மற்றதெல்லாம் ஸ்மால். பெட்டர், அடுத்து ஃபில்டர்னு எழுதணும். அதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, மற்றதெல்லாம் ஸ்மாலு. இது வந்து ஸ்பேஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். ஃபில்டர், பி கேபிட்டலு, எஃப் கேபிட்டலு, அடுத்து ஃபில்டர் போட்டிங்களா, அடுத்து பாட். ஸோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு போட்டேன். ஃபில்டர்னு போட்டால் இப்படி ஒரு பாட்டு வரும். ஸோ இது மாதிரி நிறையா டம்மி பாட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கடைசியில் எஸ்ஸு போட்டது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் உள்ள மட்டும்தான் வேணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளுக்கு வேலையோ. சரி, இப்போ வந்து ஸ்டார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இப்படி ரெட்மி ரோல்னு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட எந்தெந்த குரூப்பு, ஸோ சரிங்களா, மேலே ஃபஸ்ட்டு வந்து சேனல் இருக்கும். நீங்கள் சேனலில் ஆட் பண்ண வேணாம், குரூப்பில் தான் இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காண்டி. ஸோ நான் இந்த 2 குரூப்பில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லா பெர்மிஷன்ஸும் ஆடு கொடுத்துருங்க. கீழே இருக்கும் ஆடு பாட்டஸ் அட்மின்னு, அதை சேர்த்து கொடுத்துருங்க, ஆடஸ் அட்மின்னு. ஸோ இப்போ இது வந்து அட்மினாக வந்து ப்ரொமோட் ஆயிரும். இப்போ நான் வந்து டெமோ 2 அந்த குரூப்பில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெமோ 2ல் தான் நான் வந்து அட்மினாக போட்டிருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும், அட்மினாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குரூப்பில் இருக்கப்போ, ஸோ இந்த குரூப்பில் வந்து அட்மினாக போட்டோம், அது எப்படி பாட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறது அப்படின்னா, இந்த சேனலை கிளிக் பண்ணியிருக்கீங்க, எதில் அட்மினாக போட்டிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டுக்கு புரிகிற கமாண்டு ஸ்லாஷ் போட்டு கனெக்ஷன் இல்லை கனெக்ட், அது சென்ட் பண்ணுங்கள். பாட்டை வந்து மெசேஜ் பண்ணும், நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கனெக்ட்னு அனுப்பிச்சோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த பாட் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும், டெமோ 2ல் வந்து கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வரும். நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணனால எனக்கு வரல. ஸோ அதனால தான் இப்படி. ஸோ கனெக்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து ஹெல்ப்னு ஒரு கமாண்ட் இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். ஸோ இதில் இருக்க ஓவரால் ஆப்ஷன்ஸு இந்த 4 செக்ஷனில் இருக்கிறது தான். அதில் கொஞ்சம் சப்டிவிஷனாக நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஆடுன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு போஸ்ட்டுக்கு ரிப்ளையில் நீங்கள் என்ன கீவேர்டு ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் விட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதில் சொல்லித்தரேன். ஸோ இன்னொன்றுனா வியூ, நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வியூன்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். ஸோ வியூன்னு கொடுத்துட்டு நான் இதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் பண்ணதான் இதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வியூன்னு கொடுத்தோன்னே எவ்வளோ ஃபில்ட்ரு வந்திருக்குன்னு காமிக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து டெலீட்னா இப்போ டெலீட்டுன்னு
போட்டுட்டு நான் வந்து ஸ்பேஸ் விட்டு கேஜிஎஃப் அப்படி போடணும். நான் சேவ் பண்ணியிருந்ததை நான் டெலீட் பண்ணணும், அந்த கீவேர்டை டெலீட் பண்ணணும். அப்படின்னா டெலீட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து எஸ்ஆர்னோ கேட்குது, டெலீட் பண்ணாமல் வேணாமான்ட்டு. நான் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, கேஜிஎஃப் வந்து டெலீட் ஆகிடுச்சு டெமோ குரூப்பில். ஸோ இப்போ அடுத்து வந்து டெலீட் ஆல். இப்போ நான் ஃபில்ட்ரு வந்து இந்த ஒரு 7 ஃபில்ட்ரு சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, டெலீட் ஆல் கொடுத்தேன்னா நான் எனக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட் ஆல் கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் ஆட் கொடுத்து கோ எஸ் கோ அகைட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் பாட்டு வந்து இன்றைக்கி ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா யூஸர்ஸ் வந்து நிறையா இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு மூவிஸ்லாம் கரெக்டாக ப்ரொவைட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் எதுவும் சேவ் பண்ணி வச்சுருக்கல. ஸோ இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மூவிஸ் போஸ்ட் அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ இப்போ காணும் காலங்கள் இருக்குது. நான் ஃபில்ட்ரு பாட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாட்டை கிளிக் பண்ணிக்குவோம். அதில் வந்து நம்ம அனுப்பிச்ச போஸ்ட் வந்து இந்த இருக்குது. இதை ரிப்ளையில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆடு ஸோ ஃபில்டருக்கு அந்த ஆடு ஃபில்டர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த கமாண்ட் வந்து ஆடு. இதை நீங்கள் தனியாக டைப் பண்ணணுன்னா ஸ்லாஷ் போட்டு ஏடிடி ஆடு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. அடுத்து இந்த மெசேஜ் இந்த போஸ்ட்டை ரிப்ளையில் போட்டிருக்கீங்களா, இதுக்கு என்ன கீவேர்ட் செட் பண்ணணுமோ அதை இப்போ கனான்னு நான் போடுறேன். கனான்றது சிங்கிள் வேர்டு வந்து நம்ம எப்பயும் எழுதி போடுறது நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ கனான்றது வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த போஸ்ட்டில் இப்போ நான் வந்து இன்னொரு இது சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணுறது வந்து இந்த கனான்ற கீவேர்டை தூக்கிட்டு இப்போ நான் சேவ் பண்ண போகிற வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஏன்னா நான் தனித்தனியாக தான் சேவ் பண்ணுறேன், லேட்டஸ்ட்டாக சேவ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நிற்கும். ஸோ அது மட்டும்தான் சேவ் ஆகும். இப்போ நான் வந்து 2-3 வேர்டு காணும் காணும் காலங்கன்னு 3 வேர்ட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணேன்னா இந்த கனா மட்டும்தான் எனக்கு சேவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கனான்றது அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்பேஸ் விட்டுட்டா அடுத்த வேர்டெலாம் எடுத்துக்காது, கனான்றது மட்டும்தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 வேர்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும்னா, அதே மாதிரி நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள், பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஸோ ரிப்ளையில் போட்டுருங்க. இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த டபுள் கோடு மேலே அதை யூஸ் பண்ணிட்டு அதே கனா ஸ்பேஸ் விட்டால் இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ ஸோ அதே சிம்பிள் போட்டு முடிச்சிருங்க டபுள் கோடு மேலே. ஸோ இப்போ நம்ம சென்ட் பண்ணோன்னா இந்த 3 வேர்ட்ஸும் ஸ்பேஸ் விட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், 3 வேர்ட்ஸும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், காணும் காலங்கள் ஆட் டு நண்பா. முன்னாடிலாம் என்ன வந்துச்சு, நானும் அதே தான் போட்டேன், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணாமல் போட்டப்போ கனானு மட்டும்தான் ஆட் ஆச்சு. இப்போது வந்து காணும் காலங்கள் 3 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபில்டர் மெத்தடில் 3 வேர்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் எப்படி ஒரே இதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபில்ட்ரு ஆட் பண்ணுறதுல இவ்வளோ மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரு செக்ஷனை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபில்டர் செக்ஷனை வந்து முடிச்சிட்டோம். ஸோ கனெக்ஷன் அப்படின்னா நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோம், டிஸ்கனெக்ட் பண்ணணுமா, எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது அதான் வந்து இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். நான் ஒரே இதில் கனெக்ஷன்ஸில் இருக்கேன். ஸோ நான் இன்னொரு இது ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் வேறு குரூப்புக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் டெமோ 2 தான் இதில் இருக்குது. ஸோ நான் டெமோ 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆட் மெம்பரில் போயிட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆட் அட்மின் போயிருங்க. கீழே அட்மின் செக்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஆட் அட்மின் கொடுத்து ஃபில்டர் பாட்டன் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்துடும். ஃபில்டர்னு போட்டிங்கனாலே வந்துடும், ஏன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி எல்லா அட்மின் இதையும் ஆட் கொடுத்துட்டு
எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுங்க. இப்போ அட்மின் போட்டாச்சு. ஸோ இதில் அப்படியே ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஸ்லாஷ் போட்டு கனெக்ட். இப்போ கனெக்ட் பண்ணால் தான் உங்கள் இதோட வந்து கனெக்ட் ஆகும், உங்கள் குரூப்பும் அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் டு டெமோ இந்த சேனல் நேம் போட்டு வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதுலேயும் வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு சேனல் வந்து இருக்குது. அதில் எது ஆக்டிவாக இருக்குன்னு காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுலேயும் தனித்தனியாக ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஸோ இது ஆக்டிவில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூ கொடுக்குறேன். வியூனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எவ்வளோ ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ நான் வந்து வியூ கொடுக்குறேன். ஃபில்டர் செக்ஷனில் இருக்கும். ஃபில்டர் செக்ஷனில் வியூன்னு கொடுத்தனா எவ்வளோ ஃபில்டர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ டெமோவில் தான் ஆக்டிவாக இருக்குது. டெமோ 2ல் தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் டெமோ 2 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ டெமோ 2 வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வியூ கொடுத்தேன்னா பீஸ்ட்டு ஜூமேஜி நான் 2 இதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு காட்டுது. ஸோ இப்போ நான் 2 இதை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது தனியாக நான் டெமோவுக்கும் நான் போய் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஒரு 100 இது நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அன்லிமிட்டடாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 100 இது சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த செக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மைக்ரேஷன்னா இதில் உள்ள ஃபில்டர் தூக்கி அப்படியே அதில் மாற்றுறது. ஸோ சரிங்களா, இப்போ இந்த மைக்ரேஷன் இந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சென்ட் ஆகும். இப்போ வந்து வந்துருச்சு. நண்பானா நம்மளோட டெலகிராம் ஐடி இருக்கும் தெரியுமா, அதோட நேமு. ஸோ இது வந்து நம்மளுக்கு விட்டுருங்க, அது தேவையில்லை. நம்ம குரூப்பு இந்த 2 இருக்குது. ஸோ நான் டெமோ 2ல் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து டெமோ 2வை கிளிக் பண்ணி இங்கே ரெண்டு ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 100 இது ஃபில்டர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு குரூப்பில். இன்னொரு குரூப்பில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்படி மூவ் காப்பின்னு வரும். நீங்கள் வந்து காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இந்த இன்னொரு குரூப்பை வந்து காமிக்கும். இன்னொரு குரூப்பும் நம்மளோட நேமும் காட்டும். இந்த குரூப்பில் தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதை காப்பி பண்ணியிருக்கோம், இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் மெத்தடு. இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எஸ் அப்படின்னு கொடுங்க. அது கொடுத்தோன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர்டு 2 ஃபில்டர்ஸ் டு டெமோ அப்படின்னு காட்டும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 2 சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பூரா இன்னொரு குரூப்புக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 இது சேவ் பண்ணியிருந்தேன். இந்த குரூப்பில் வந்து அந்த குரூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் ஒரு தடவை தான் சேவ் பண்ணியிருந்தேன். 2 குரூப்பு 3 குரூப்பு நீங்கள் எத்தனை வேணால் நீ வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்டிங் பண்ணிடுவோமா, 2 இதையும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ வந்து 2 குரூப்லையும் நான் போய் போட்டு பார்க்குறேன். நான் டெமோ 1லாம் போட்டுறேன். இப்போ தான் இதில் வந்து மாற்றினேன். ஜூமேஜி சேவ் ஆகிருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பீஸ்ட்டு வந்து எனக்கு அது சேவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குரூப்பில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஜூமேஜி சேவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ்ட்டும் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஈஸியாக எமிக்ரேட் பண்ணணும். ஸோ இந்த 3 மெத்தட் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் மெத்தட் அப்படின்னா அது ரொம்ப ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ், சேட்டோட பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களோட ஐடி வேணும் அப்படின்னா இந்த ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஐடி காட்டும். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போய் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் சேனலோட ஐடி வேணும். ஸோ எதாச்சும் எக்ஸ்டர்னலாக யூஸுக்கு உங்கள் சேனல் ஐடி வேணும்னா ஸோ அதில் இந்த மாதிரி ஐடின்னு போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம பாட்டே உங்களுக்கு வந்து ஐடி வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஐடி வந்து நம்ம சேட் ஐடி, இந்த குரூப்போட ஐடி சென்ட் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம வேறு குரூப் ஏதாச்சும் அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பேக் வந்துங்க.
ஸோ இதில் வந்து வேறு என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போட்டு யூசர் ஐடி அப்படி போட்டிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் அதெல்லாம் வரும். ஏதாச்சும் ஐடி அதோட இன்ஃபர்மேஷன் அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வேணும்னா அது போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வேணும். இது இப்போதைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி இந்த குரூப்லேருந்து அந்த குரூப்புக்கு மாற்றுறது, ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு ஓவராலாக இந்த பாட்டில் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் பாட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அது வந்து எப்போயுமே நம்மளுக்கு மூவிஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இதோட அபோட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ்னால் இந்த பாட்டிலேருந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த பாட் க்ரியேட் பண்ணுவங்க அவங்களோட மெயின் சேனல். ஸோ இதில் வந்து அவங்க க்ரியேட் பண்ண நியூ பாட் ஏதாச்சும் கொடுத்தா அதில் லிங்க் கொடுப்பாங்க. ஸோ சப்போர்ட் குரூப்புன்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் பக் இருந்துச்சுன்னா அதில் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணியும் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் க்ரியேட்டர் யார், லைப்ரரி அப்டேட்ஸ்லாம் எங்கே கொடுப்பாங்க, எதில் இதோட செர்வர் எது, பில்டு ஸ்டேட்டஸ் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட அபவுட் பேஜ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக ஃபில்டர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து அதை அடுத்தடுத்து நம்ம வந்து ஏர்னிங் சீரிஸ் தான் போட போகிறோம். ஸோ ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எப்படிலாம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியுமோ A to Z அதை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.